சார் நேற்று மிக பிரம்மாண்டமாக அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இபிஎஸ் அவர்கள் ஸ்பீச்சை பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். வாட் யூ ஃபீல்? பார்த்தீங்களா ஸ்பீச்சை? கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, உற்சாகமாக இருக்காங்க. இல்லை அதான் உற்சாகமாக இருக்காங்க, வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் வரக்கூடிய அந்த உற்சாகம் வந்து விட்டதா, இவ்வளோ தான். அப்படியே அடித்து விரட்டிக்கிட்டு போயிட்டு மீண்டும் பொதுக்குழு ஸ்பீச்சிலையும் சொன்னார், எத்தனை மந்திரிங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க போகிறாங்கன்றது நீங்கள் பாருங்கன்னு வரிசையாக பேரை படித்தார். அது படித்தா கேபினெட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் வந்துருச்சு. தெரிஞ்ச ஒரு 5-10 அமைச்சர் மட்டும் மிஞ்சுவாங்க. 5 தான் மிஞ்சம். வரிசையாக படிக்கிறார். படிச்சுட்டு இவங்களாம் உள்ளே இருப்பாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, வரும், ஒன்று ஒன்றா வரும். எங்கே இருப்பாங்கன்னே தெரியாதுன்றாரு. நடக்க தான் போகுது. நேற்று பேசணும், நேற்று காலையில் ஒரு நடந்தது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஓகே, தென் திமுகவோட வீக்கான பாயிண்டில் அடிக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சியை பார்த்தாங்கன்னு சொல்லுவார். கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களும் நெருக்கடி நிலையில் நெருக்கடிகளையும் துன்பங்களையும் சந்தித்தவர் தான். அந்த துரைமுருகனுக்கு துணை முதல்வராகும் தகுதி இல்லையா? உதயநிதி மட்டும்தான் துணை முதல்வராக தகுதி படைத்தவரா? கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாராவது அந்த கட்சியில் தலைமை பதவிக்கு வர முடியுமா? அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் ஒருவர் கூட துணை முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லையா? ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. இங்கே இருக்கிறதுல யார் வேணாலும் வேட்பாளர் ஆகலான்ட்டு அவர் சொல்லிவிட்டு 2 பேரை சொன்னார். கள்ளக்குறிச்சி வேட்பாளர், அப்புறம் பவானி கிழக்குன்னு நினைக்கிறேன். அவர்களெல்லாம் என்ன மிட்டா மிராசுகளா? சாதாரணமானவர்கள். அந்த கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ சொன்னார்ல, எல்லாம் கொட்டை அடிச்சுட்டு கொட்டு செவுத்தில் இது வரைகிறவர், இந்த சின்ன அதெல்லாம் வரைவாங்க. ஆமாம், எல்லாரும் விருப்பம் ஒன்று போடுவாங்கல்ல. இவர்கிட்ட காசு இல்லை. இவர் பாட்டுக்கு போய் கட்சிக்கு ரெட்டலை வரைஞ்சிட்டு இருக்காரு செவுத்தில். ஏப்பா கூப்பிட்றாங்கப்பா ஒன்று அப்படின்னு வாயா விருப்பம் ஒன்று கையெழுத்து போட்டு போயான்ட்டு இருக்கேன். காசு இல்லைன்னு ஒட்ட கேட்டாங்களா? போ. ஏன் சார் அவர் அப்படி சூஸ் பண்ணாங்க? இதுக்கு சில பல காரணங்கள்லாம் இருக்குது. உங்களை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா நிதிஷ் கொடுக்கக்கூடாது, அதனால சூஸ் பண்ணுறது. ஏதாவது அசப்பில் நம்மளை யாரையாவது சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒன்றும் ஒரி பண்ணாது. லஜக் கட்சியின் தமிழக பொறுப்பாளராக உங்களை நியமிக்க நான் அண்ணன் சார்லஸ் அவர்களிடம் நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, என்னை கூப்பிடவே இல்லை. ஐநா சபையில் சென்று கட்சியின் பெயரை அறிவித்திருக்காரு. கரெக்டாப்பா? எங்கே அறிவிச்சாரு? நம்ம தான் முன்னாடி அறிவிச்சிட்டோமே. அதோட ஆமாம், சொன்ன மாதிரி நீ எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் அறிவிச்சிட்டீங்க? நாங்கள் தான் சொல்லிட்டோமே. அது கூட அவ்வளோ பேருக்குமா தெரியாது. ஆனால் சவுக்கு மீடியாவில் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்புறம் இதை விட ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குமா லஜக் கட்சிக்கு? அது ஒரு வகையில் உண்மைதான். டக்குன்னு வந்து லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொன்னா கூட பேர் மண்டையில நிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். லஜக் பாருங்க, இப்படிங்க லஜக்னு சொன்னதை தான் அப்படியே நான் பிடிச்சி சொன்னேன். அதுல வேட்பாளர் வேற அறிவிச்சோன்னே பிரச்சாரம் பண்ணியாச்சு. எஸ். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்க கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்கோப்பும் இல்லை. ரைட்டு. உதயநிதி தவிர வேறு யாரும் ஆக முடியுமா? இங்கே யார் வேணாலும் வர முடியும். தொண்டர்களால் ஆன இயக்கம்தான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் வரிசையாக எங்கள் சாதனைகளை சொல்கிறோம். இது பண்ணியிருக்கோம், இந்த நலத்திட்டங்களை கொண்டு வரோம், இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூரில் கட்டின பாலத்தை போய் திறந்து வைக்கிற வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. ஒரே ஒரு நலத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஒன்று கூட கொண்டு வந்ததில்லை. அதனால தான் பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு இதை தான் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு வர்றீங்க. அதிமுக பலமான கட்சி. 2016 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை நிற்க வைத்தவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. ஸ்டாலின் எப்போ பார்த்தாலும் எங்கள் கூட்டணி பலமானது தான் சொல்கிறாரு. நான் எங்கள் கட்சி பலமானதுன்னு என்னைக்காவது ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? ஆனால் நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா நாங்களே பலமான கட்சி அப்படின்னு மீண்டும் அவர் வலியுறுத்தியது. அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். 200ன்றது இப்போ 210. எப்பா அதான் பாதி பேர் உள்ளே இருப்பாங்க. அப்புறம் என்னப்பா போட்டிடுது? அண்ணன் நேரு இல்லைன்னா 21 தொகுதி அவுட்டுப்பா. செந்தில் பாலாஜினா 60 தொகுதி அவுட்டுப்பா. மூர்த்தி இல்லைன்னா ஒரு 15 தொகுதி அவுட்டுப்பா. சொல்லுப்பா. எம்ஆர்கே, தங்கந்தன்னரசு, KKSS ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ். அதிமுக வேட்பாளர்கள் மட்டும்தான் அந்த தொகுதியிலே போட்டிடுவாங்க. தாவேக்கா அவங்க தமஸ்க்கு போட்டிடுறாங்க. அதனால் அது சீரியஸ் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு வேட்பாளர் இருப்பாங்களான்னு தெரியல, அதுக்கு தானே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஐபிஎஸ் அதிகாரி. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிட்னி முறைகேடு, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. எதுக்கு எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றம் போகிறீங்க? யாரை காப்பாற்றுறதுக்கு? அதிமுக ஆட்சி அமைந்ததும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு ஓப்பன் டிக்ளரேஷனாக சொல்லிட்டார். அதனால் எனக்கு உள்ளபடியே சந்தோஷம். ஐஸ்கிரீம்லாம் தப்பிக்கவே முடியாது. இன்றைக்கி போய் ஏதாவது கஷ்டப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தற்காலிக தடை, உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வேளை இறுதி முடிவு எடுக்கிறது என்று வைத்து கொண்டாலும், எடப்பாடி அவர்கள் முதல்வரானதும் புதுசாக போடுவார் விசாரணை குழு. அந்த விசாரணை குழுவுக்கு தினகரன் ஐபிஎஸ் அவர்கள் தலைவராக இருப்பார். ஏன்னா அது எந்த அதிகாரி எல்லாத்தையும் நீங்களே டீட்டெயிலாக கொண்டு இத்தனை பேஜ் ஓகே அவரை போட்டுருங்கன்றீங்க.
ஏன் கரெக்டாக சொல்கிறேன்னா, தினகரனுக்கு இப்போ ஒரு பஞ்சாயத்து வந்து தான் அவருக்கு அடிஷனல் டிஜிபி ப்ரமோஷன் வராமல் இருக்கு. 2 பேரும் ஒரே பேட்ச். இந்த தினகரனுக்கு ஐஸ்கிரீமுக்கு என்ன வேலைன்னா 2 பேரும் மாற்றி பெடிஷன் போட்டுருக்கு தான் வேலை இவங்களுக்கு. பத்திரிகையில் 2 பேரையும் பற்றி தப்பாக செய்தி வர வச்சுக்கிறது, இதான் வேலை இவங்களுக்கு. ஸோ திரு தினகரன் அவர்கள் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டால் என்ன ஆகும்? உண்மை குற்றவாளியாக கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரை விசாரணை அதிகாரியை போட்டாலும் துவம்சம் பண்ணுவாங்க ஐஸ்கிரீம். எல்லாருக்கூடயும் பகை. ஆனோம் வர வைக்க செத்துக்குமா, என்ன ஆட்டாவட்டி பவர் இருக்குன்னா என்ன பண்ணுவியா நீ? யார் சொல்கிறது கேட்குறதில்ல. ரவுடித்தனம் பண்ணுறவன், டவுட் டாக்குமெண்ட் பண்ணுறவன் கூடலாம் சகவாசம் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஜிம்மை ஓப்பன் பண்ணுறது, பார் ஓப்பன் பண்ணுறது, ஐபிஎஸ் அதிகாரி பண்ணுற வேலையாது. இப்படியே போயிடுமா ஒரு சொசைட்டி? இல்லை நீ இருந்துருவியா? இன்னும் 10 வருஷம் இருந்துருவியா அந்த பதவியில்? கட்சி மாறுதா? அண்டு நேற்று நம்ம இந்த இறுதியில் இந்த கேஸு குளத்தூர் கேஸ் பற்றி ஒன்று சொன்னேன்ல, அதை சொன்னார் சார். நான் ஆக்சுவலி நினச்சேன் சார், நம்ம ரொம்ப 2-3 நாளாக தள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஆமாம், ஸ்டாலின் வர்சஸ் சைதை துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு. ம், அப்படின்னா இந்நேரம் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கணும், விஷுவல் மீடியாவில் வந்திருக்கணும், கார்ட்ஸாக வந்திருக்கணும். எதுவுமே பார்க்கல. சார் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சேன். நானும் எனக்கு அங்கே என்ன நடந்துச்சு அந்த கோர்ட்லன்றதை எடுக்கிறதுக்கு கால அவகாசமாச்சு. நம்ம போட்டு எல்லாரும் கேட்டால் ஆமாம் இன்றைக்கி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன வந்துச்சு, யார் அப்பியர் ஆனா, யாருமே டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ அது வரட்டும் அப்படின்றதுக்காக தள்ளி போட்டது. எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லுன்னு சொன்ன மாதிரி அவர் கரெக்டாக கேட்டார். ஒரு முதலமைச்சரோட தேர்தல் செல்லுமா செல்லாதான்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது. மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுகிறார்கள். 2 மணி நேரம் வாதம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு ஊடகம் எழுதல ஒரு முதலமைச்சரோட தேர்தல் பற்றிய ஒரு வழக்கு விசாரணை செய்தியா இல்லையா? ஒரு ஊடகத்தில் வரல. அப்படி வந்தாதான் உங்க வீட்டில் சாக்கடை ஊத்துற மாதிரி ஊற்றி சொல்லிட்டாங்க. சொல்றாரு. அவர் சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் உள்ளபடியே மனசு வருத்தத்தோட பேசுறாரு. ஏன் மிரட்டுறாங்களா? பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கும். ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே, அதுபோல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிகை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்லையும் ஏதாவது மலத்தையும் ஏதாவது சாக்கடை தண்ணி ஊத்திடுவான்னு பயமோ என்னமோ. 4ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா? 0 கவரேஜ் பா ஏடிஎம்கேக்கு. நம்மளும் யோயோ கைஸ் மாதிரி கண்ணை மூடிட்டுலாம் அதிமுக புகழல. திமுக யார் வீழ்த்த முடியும் சொல்லுப்பா? இந்த எலெக்ஷனில் திமுக யார் வீழ்த்த முடியும்ப்பா? அதிமுக முடியுமாப்பா? ஏன்பா இதை சொல்லவே மாட்டேங்கிற சார்? அண்ணன்லாம் வந்துட்டு 2050 பக்கம் போட்டான். இப்போ இன்னைக்கு யார் வீழ்த்த முடியும்? அந்த அடிப்படையில் தான் அந்த அணி வலுப்பெற வேண்டும். இவங்க என்னன்னாலும் வந்துடக்கூடாதுப்பா, நாடு தாங்கதுப்பா. அதனால இந்த அடிப்படையில் அவர்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார்களே என்று அவர்கள் இவர்களை மாற்றுவார்கள், இவர்களை வீழ்த்துவார்கள் என்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த நிலைப்பாடு எடுத்து இருக்கிறத பேசிட்டு இருக்கோம். இவர்கள் தவறு செய்யும்போது நம்ம விமர்சனம் செய்யவில்லையா? வைத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். நாளைக்கு ஆட்சி மாறினா அவங்களே தான் விமர்சனம். நாளை ஆட்சி மாற்றம் நடைபெற்றாலும் அந்த கட்சியை அவர்கள் தவறு செய்யும் போது ஆட்சியாளர்களை நோக்கி தான் நாம் விமர்சனம் வைக்க போகிறோம், வைக்க வேண்டும். அன்னைக்கு நம்ம தாவேக்காவை தான் சார் சப்போர்ட் பண்ணோம். கட்சி இருக்கான்னு பார்ப்போமா? பேசாம இருமா. இல்லை சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்காதுன்றியா? அது இல்லை சார். 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் சார். ஆனால் அது அப்போ இருந்தே அதிமுக தொடர்ந்து வந்து செய்தி ஊடகங்களால் புறக்கணிக்கப்படுது. அப்போ இருந்தே அதிமுகவுக்கு எதிரான செய்திகள் மட்டும்தான் செய்தி ஊடகங்களை ஒளிபரப்பப்படுது. அதுக்கு என்னதான் சார் காரணம்? மீடியாவோட இன்ஃபில்ட்ரேஷன் இன் டிஎம்கே வெரி பவர்ஃபுல். இன்னொன்று, ஏடிஎம்கே இந்த மாதிரி பாசிச நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார். ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையும் இப்படி தான் இருந்துச்சா சார்? அப்போ இப்படி தான் கண்டுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜெயலலிதா எழுதிட்டு போட என்னப்போ எழுது, நான் ஜனங்கிட்ட போய் ஓட்டு வாங்கிறேன், பெருசாக அவர் எழுதிடுறாரு, இவ்வளோதான். இன்னொரு கோணத்திலேருந்து சொன்னால் எழுத சுதந்திரம் இருந்துச்சுப்பா. ஸ்கேமெல்லாம் எடுத்து போடலாம். நீ அந்த ஸ்கேமு வர்றதை பார்த்துட்டு உளவுத்துறை மூலமாக அதை சரி பண்ணிவிட்டு கூப்பிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மண்டை மேலே உள்வாண்டி இப்படி நிறைய சம்பவங்களையும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஷி வெல்கம்ஸ் தி ப்ரெஸ் ரைட்டிங். அவங்களுக்கு என்ன தேவைன்னா எங்கே இருந்தாவது இன்ஃபர்மேஷன் வந்துடணும். எந்த மந்திரி எங்கே திருடுறான், என்ன தப்பு பண்ணுறான்னு. இப்படி தானே செங்கோட்டையன் 2012 அமைச்சரவையை பிடிங்கி அனுப்பி விட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு சைக்கிள் என்கிட்ட. அதுக்கு மீடியா உதவுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. சார் ஸ்கூப் நியூஸ் எழுதுறாங்க, அதை எழுத விடாமல் பண்ணுறாங்க டிஎம்கே ஐடிவிங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் சார். ஒரு இன்சிடென்ட் கோர்ட்டில் நடக்கிற இன்சிடெண்ட்டை ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அதுவும் ஒரு சேனலும் ஒரு நியூஸ் பேப்பரும் ரிப்போர்ட் பண்ணலன்னா சார் திரு எடப்பாடி சொல்றது சரிதானே? இவங்க எந்த எல்லைக்கும் போய் ஜேர்னலிஸ்ட்டுங்களை வாய மூட வைக்கிற வேலையை பார்க்குறாங்க தானே? ஆமாம் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க, பயந்துட்டீங்களா, உங்கள் வீட்லையும் சாக்கடை ஊற்றிடுவாங்கன்னு பயம் வந்துருச்சு உங்களுக்கு, அதானே? அதனால தான் இதை பேசலையா?
அப்படின்னாரு. நான் இந்த ஓவராலாக இந்த ஜென்ரல் கவுன்சிலில் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அங்கே பேசிய அத்தனை தலைவர்களும் பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக திரண்டு இருக்கிறது என்பதை நேற்றைய பொதுக்குழுவில் பார்க்க முடியும். ஹீ இஸ் தி அன்கொஸ்டினபிள் லீடர். ஹீ இஸ் தி கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். அவ்வளோதான். இந்த பிசிறு அதிமுக ஒற்றுமில்லை, அத்தனை பேரும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆவார், அடுத்து நம்ம ஆட்சின்னு எல்லாரும் பேசுனாங்களா. ஸோ ஹீ இஸ் தி அன்கொஸ்டின்ட் லீடர் ஆஃப் தி பார்ட்டி. இன்னொன்று, அந்த மாதிரி ஒரு லீடர் பின்னாடி தான் போய் சண்டை போட முடியும். அதிலே குழப்பம் இருந்துச்சுன்னா எதையும் உடச்சி விட்டு போயிடுவோம். ஸோ அவர் லீடர். ஸோ பார்ட்டியை கன்சல்டேட் பண்ணிட்டார். இவர் நம்மளை வெற்றிக்கு அழைத்து செல்வார்ன்றதை அந்த கட்சி நம்புது. அவரும் ஒரு லீடராக, நான் பல முறை சொல்லியது போல் ஒரு லீடராக தன்னை தகவமைத்து கொண்டார் இல்லையா. சாதாரண கிளை கழக செயலர், பெரிய கருணாநிதி வீட்டு பின்புலம்லாம் கிடையாது அவருக்கு. திரைப்பட நடிகர் பின்புலமும் கிடையாது. ஒரு வெள்ளமண்டி வியாபாரி. கட்சியில் சேர்ந்து 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 ஒன்றும் தெரியாமல் முதலமைச்சர் ஆகி லேர்ன் பண்ணிக்கிட்டார். டக்கு 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 டக்குன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டார். கட்டத்தில் எடுக்கிறார் பார்த்தியா முடிவு. பன்னீர்செல்வம் பின்னாடி பிஜேபி இருக்குன்றது இன்றைக்கா, என்றைக்குமே தர்மயுத்தம் தொடங்கினதுலேருந்தே 2 வேக்கன்சி வந்துச்சு. அதில் இரட்டை தலைமை அப்போ சரியா 2 வேக்கன்சி வந்துச்சு. அதிமுகவோட ஸ்டைல் எப்போவுமே எப்படின்னா, இந்த மாதிரி ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னே, காலையில் அனௌன்ஸ் பண்ணால் 1 மணி நேரத்தில் கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே 3 வாட்டி கேண்டிடேட்டை மாற்றுவாங்கன்றது வேறு விஷயம். அப்படி வரும். அந்த அண்ணன் சிவி சண்முகம் எம்பியான எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் டேட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் வரலப்பா. என்னென்னா, ஏன் ஆள் ஒருத்தனை போட்டு காசு வாங்கிட்டாரு அவன்கிட்ட, அது அவர்கிட்ட 2 பேரும் கையெழுத்து போட்டால் தானே வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபார்ம் பில்ல எனக்கு ஒரு ஆள் கொடு, கேண்டிடேட்டை கொடு, இல்லை நான் போட மாட்டேன் கையெழுத்து. ஆளும் ஆக மாட்டான், என் ஆளும் ஆகட்டும், பரவாயில்ல கொடு. அப்போ தான் முடிவு எடுக்கிறாரு. சரிப்படாது. அப்போவும் ஹீ வாஸ் ஃப்ளெக்சிபிள். மூத்த தலைவர்கள் இன்றைக்கி டாப் 6ன்னு வச்சுக்கோங்களேன். டாப் 6 போய் ஓபிஎஸ் கிட்ட உட்காந்து, பாருங்கள் இந்த தர்ம இதெல்லாம் வேண்டாம், முடிஞ்சு போச்சு, இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் இனிமேல் செட் ஆகுது, இதுக்கு முடிவு எடுத்துட்டார். புரியுதா? அதாவது என்னென்னா, இனிமேல் திருப்பி பழையபடி போச்சு இல்லைன்னு போயிடுவோம். இந்த ஒன்றை கையெழுத்து கேட்டுக்கு தான் நீ தொங்கின்னு இருக்கிற, அதனால் இதை மாற்றிடுவோம் அப்படின்னா, இந்த ஆளுக்கு அதை விட்டு கொடுக்க மனசு இல்லை. நான் தான் அது அப்படியே தொடரட்டும் ஒருங்கிணைப்பாளர்னா, அதை தொடர விட்டால் கட்சி எப்படி நடத்துவார்? அடுத்த எம்பி வேகன்சியில் இந்த வேலையை தானே இப்போ பண்ணுவேன். அப்போ எப்போ வேகன்சி வந்தாலும் எனக்கு என் கோட்டாவை கொடு. ஸோ இது ஒன்றும் சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அப்பவும் பேசுகிறாங்க. உடைய வேணாம் கட்சி, இந்த சிஎம்மாக இருந்தவர் உடைய வேணான்னு சொல்லிட்டு போய் இணை பொதுச் செயலாளர் கொடுக்குறோன்ற வரைக்கும் பேசின பிறகு 120 கோடி வேணும்னு கேட்குறாரு. இவரை மாதிரி 2017 21 வரைக்கும் சம்பாரிச்சவங்க எவனுமே இல்லை. சென்னை நகரத்தில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் வரன்முறைப்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு ஆர்டரை போட்டு, எப்போ சுதந்திரானதுலேருந்து என்ன காசுன்னு கணக்கு போட்டுப்பார். ஆல் இல்லீகல் பில்டிங்ஸு, அவ்வளோ காசு. அதான் போச்சு அபினேஷ்கிட்ட அடிச்சு கொண்டு போய் பாஜக கொடுத்துட்டு. அப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னா, அவங்க கொடுக்குற ஃபைன் பணம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தானே சார் போகும். 10 ரூபா ஃபைன் போட்டு 2 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் கட்டினேன், தெரியாமல் கட்டினேன், இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னா, ஓகே மன்னிப்பு இந்த அப்போ விட்டு விட்டுருப்போ. நம்மளை மாதிரி என்ன ஒரு ஆள் 2 ஆளாக போகிறாங்க. பாசியம் குழு மாதிரி 10 கட்டடம் 20 கட்டடம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இவருக்கு மனசு இல்லை. புரியுதா? அது என்ன, நம்ம ஒருங்கிணைப்பாளர், அந்த இணை ஒருங்கிணைப்பாளர். இப்போ அவர் பொதுச் செயலாளர், நான் இணை பொதுச் செயலாளரா? நான் பொதுச் செயலாளர், இஷ்டமானா வாங்க அப்படின்னாரு. உங்ககிட்ட கட்சி கொடுத்தா நீ கட்சி என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், பிஜேபி போய் வித்துட்டு போயிடுவேன், முடியாது போங்கன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த பொதுக்குழு வானகரத்தில் அதே போல் அப்போது நடந்த பொதுக்குழுவில் நீக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு மேக்கியவெல்லியன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. மேக்கியவெல்லி தான் அரசியல் எப்படி காய்களை நகர்த்த வேண்டும் என்று. இங்கே நம்ம ஊரில் கௌடில்யர் மாதிரி, அங்கே மேற்கில் மேக்கியவெல்லி, அது மாதிரி மூவ் பண்ணுறாரு. 1300 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள். இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க, காசு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு இவர் சுற்றிட்டு இருக்கும்போது, இவர் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை பூரா சேர்க்குறாரு. பன்னீர் கூட இருந்தவங்க ஒவ்வொருத்தராக தூக்குறாரு. 1300 பேரில் 1200 பேர் வந்துட்டாங்க கிட்ட. முடிஞ்சா அப்புறம் கூட்டுறாரு பொதுக்குழுவை. கூட்டி பன்னீர் நீக்கிறாரு. மனோஜ் பாண்டியன் நீக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன், நீக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி கன்சல்டேட் பண்ணி, இன்றைக்கி இதெல்லாம் ஒரு மனுஷன் யோசித்து இவ்வளவு செய்யணும் இல்லை, பிளான் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒரு லீடர் தான் முன்னாடி இருந்து பண்ண முடியும். சரி, அப்போ இன்றைக்கி கொண்டு வந்துட்டார்ல, அதனால் தகுதியானவர் வளர்த்துக்கிறார் பாருன்றேன். இவரும் அந்த 10-15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க, மூத்த தலைவர்கள், அவங்கள மாதிரி எனக்கு என்னப்பா யாராவது ஒருத்தர் ஒன்று சேர்த்தா போதும், நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு இவர் உட்காந்துருக்கலாம்ல. யாராவது சேர்க்கட்டுமே, நான் சேர்க்குறேன், நான் இப்போ சேர்த்து ஒன்றாக்கி காட்டுறேன், சண்டை போடுறேன், எல்லா கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி அவரால் படையை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். இவர் வெற்றி தேடி தருவார் என்பதை அத்தனை பேர் நம்புகிறார். ஸோ இன்றைக்கி பிஜேபி கூட கூட்டணி வச்சது எப்படி ஒரு சாதுரியமான முடிவா? பதவிக்கு ஆசைப்பட்டுட்டேன், எப்படியாவது நம்ம பதவிக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு, சரி தம்பி நீங்கள் ஒரு 2 வருஷம் இருந்துங்க, நான் ஒரு ஃபஸ்ட்டு 2 வருஷம் நான் இருந்துக்கிறேன், நீங்கள் ஒரு 2 வருஷம் இருந்துங்கன்னு போயிருந்தா நீ கட்சி என்ன இருக்கும்? திமுகவுக்கு நடக்கிறது இங்கிட்ட வருமா வராதா? ஸோ இட்ஸ் குட் டெசிஷன் இல்லையா? இன்றைக்கி சிஎம் ஆகிட்டு வரா,
கட்சி வலுவாக இருக்குமா? ஒன்ஸ் பதவி வந்துருச்சுன்னா உங்கள் எதிரியை ஓட ஓட விரட்டலாமா? அதான் ஐபிஎஸ் அவர்களே சொல்லியிருந்தாரு, 2017 சட்டையை கிழிச்சிட்டு வெளியே போனீங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி அமையும், அப்போ நீங்கள் எங்கே போவீங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இது ஒரு வார்க்கரையாக எடுத்துக்கலாம். சரியா? இன்னிலேருந்து 80-90 நாள் வெறித்தனமாக வேலை செய்யணும். இந்த நான் சொல்லியிருக்கேன், இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த படையை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த கேப்டன் தளபதி ஒரு போர் முழக்கத்தை எழுப்புவார், இந்த ஒரு லெக்சர் கொடுப்பார். அந்த மாதிரி இது ஒரு கிளாரியன் கால் அப்படின்ட்டு. இங்கே அதிமுக தொண்டர்களே ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான மெகா கூட்டணி அமையப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 6000 ரூபாய் கொடுக்க சொல்றாரு சார் பொங்கல் காசு. ஆமாம், இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களா? இது குறிப்பிட்டாரு. 4 வருஷமாக நாங்கள் சொல்லி சொல்லி இப்போ தான் நீ மடிக்கணினி தர்ற, காலேஜ் ஆரம்பிச்சு 4 மாதம் ஆகுது, இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம்? 4 மாதத்துக்குள்ள அவன் லேப்டாப் சொல்லிட்டு புது லேப்டாப்பே வாங்கியிருப்பேன், இப்போ கொடுத்து என்ன பயன்? அப்புறம் நாங்கள் சொல்லி சொல்லி தான் இந்த மகளிருக்கு கூடுதலாக விடுபட்டு போனவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டது. இப்போ சொல்கிறேன் 5000 ரூபா கொண்டுட்டு கோத்து விட்டார். அது இன்னொன்று சொன்னார், தேர்தல் அறிக்கையில் நல்லா அறிவிச்சிங்க, 4% கூட நிறைவேற்றலுங்க. ஆமாம், 4% கூட நிறைவேற்றலைன்றது உண்மை தான். ஸோ சொல்லிட்டாரு, தே ஆர் கெட்டிங் கெட்டிங் அப் அண்ட் தே ஹாவ் அ வெரி குட் சான்ஸ் இன் திஸ் எலெக்ஷன்ஸ். அவ்வளோதான். ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறாருல, நாங்கள் வலுவான கட்சி, கூட்டணியை நம்பி நாங்கள் இல்லை, நீ தான் கூட்டணி மட்டும்தான் நம்பி இருக்கிற. நீ கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதாக வரலாறே கிடையாது. கட்சி சந்தித்த முதல் தேர்தல் முதல் இன்று வரை கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறது. வெறும் காங்கிரஸோடு போட்டியிட்ட ஒரு தருணம் அல்லது அதான் எப்போவுமே கூட்டணி வச்சுருந்துருக்காங்க. கூட்டணி எல்லாம் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ இதுதான் அதிமுக. அந்த அதிமுக அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தேர்தலுக்கான போர் முரசம் என்று இதை புரிந்து கொள்ளலாம். அந்த மொமெண்டம் அதில் தெரிஞ்சிச்சு. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் கட்சியினர் இருக்கிறார்கள், மகிழ்வாக இருக்கிறார்கள். அச்சுறுவர் நம்மாலே அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் தாவேக்கல்லைன்னா அவள் தாங்க ஜெயிக்க முடியாதுங்க இருந்துச்சு அந்த சூழல். இன்றைக்கி ஒன்றும் பெரிய கட்சினா எதுவும் வரல. பிஜேபி தான் உறுதியான கூட்டணி, வாசன் இருக்கிறார், ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, தேமுதிகலாம் வந்துருவாங்கன்ட்டு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர 2 கட்சி தான் இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தாவேக்கல்லாம் ஜெயிக்க முடியாதுன்ற அந்த பேச்சு மாறிடுச்சா? எப்படி இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது தெரியுதா? 3 மாதம் முன்னாடி தாவேக்கல்லாம் சான்ஸ் இல்லைங்க, வாக்கு பிரிஞ்சிடுங்க. திமுக எதிர்ப்பு வாக்கு இருந்துச்சா? அது சேஞ்ச் பண்ணாரா? இதுதான் ஒரு லீடருக்கு அழகு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க தொண்டனை நம்ப வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெயிக்கலாம் பாஸ் அப்படின்ட்டு தொண்டனை நம்ப வச்சுட்டீங்க, அவன் போய் இந்த பூத்து வேலை எல்லாத்தையும் பார்த்து சேகரித்து வேகமாக செய்து விடுவான். 3 மாதத்துக்கு முன்னாடி பிஜேபியோட சேர்ந்தது தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது, தாவேக்கா மிகப்பெரிய கட்சி அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு ரெண்டுமே மாறி இருக்கு சார். அவ்வளோதான்மா, அவ்வளோதான். இது ஒரு லீடர்ஷிப்புக்கு முக்கியமான குவாலிட்டி. அந்த நரேட்டிவை பில்டு பண்ணி காடர்ஸுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தேடி வரும்.